பாரத் நெட்வொர்க் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்துல பரபரப்புனாலே இவர்தான், பிரச்சனைனாலே இவர்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இவரை சுத்து போட்டா இவர் என்னங்க பண்ணுவாரு? அவரு வேற யாரும் இல்ல, நம்ம முன்னணி நடிகர் விஷால் தான். விஷால்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருக்காரு மனுஷன். தொடர்ந்து அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தோல்வியில தாங்க முடியுது. அது மட்டும் இல்லாம இருக்கிற ப்ரொடியூசர்ட்டையும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு, டைரக்டர்ஸ் கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. இவர் கடைசியா எடுத்த படம் எது நல்லா ஓடுச்சுன்னு பாத்தீங்கன்னா துப்பறிவாளன் தான். அந்த துப்பறிவாளன் படம் நல்லா ஓடுச்சுன்றதுனால செகண்ட் பார்ட் எடுக்கலான்னு பிளான்ல இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள அந்த படத்தோட டைரக்டர் கிட்ட சில மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த படம் பாதியில நிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த படத்தை தானே எடுத்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி களத்துல இறங்கினாரு விஷால். இதுக்காக லைகா புரொடக்ஷனோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. ஆனா அங்கேயும் சில மனக்கசப்புகள் வந்ததுனால லைகா புரொடக்ஷன் மேல இவர் ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அந்த படமும் இப்ப கைவிடப்பட்டிருக்குங்க. 2017 2019 இந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நடிகர் விஷால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவரா இருந்தாரு. அப்போ அங்க வைப்பு நிதியா பாத்தீங்கன்னா 17 கோடியும், அதுக்கப்புறம் 2019 கிட்ட ஒரு 5 கோடியும் சேர்த்து கிட்டத்தட்ட 12 கோடி அவரோட வைப்பு நிதியில இருந்தது. ஆனா இந்த பணத்தை பாத்தீங்கன்னா அவர் இல்லீகலா செலவு பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்ப வச்சிருக்காங்க. 2019க்கு அப்புறம் ஒரு தனியா ஒரு ஆடிட்டரை இதுக்குன்னு நியமிச்சிருக்காங்க மத்த உறுப்பினர்கள்லாம். அந்த கணக்கு வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் ஃபுல் டீடைல் எடுத்திருக்காரு. அப்போ இந்த பணம் எல்லாம் கணக்குல வரவே இல்ல, வரவு செலவு கணக்குல இந்த 12 கோடி வரலன்னு சொல்லிட்டு ஆடிட்டர் ஒரு ஃபுல் லிஸ்டே கொடுத்திருக்காரு. அப்போ இந்த 12 கோடி பணம் எங்க போனது? இதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல இப்போ அவருக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க. விஷால் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மத்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டயும் சங்கத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசனை பண்ணிட்ட பிறகுதான் அவரை நடிக்கிறதுக்கு நீங்க புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 12 கோடி மோசடி நடந்திருக்கு இல்லையா, அதுக்கான இது வரைக்கும் ஒரு சரியான விளக்கம் நடிகர் விஷால் தரலன்றதான் பெரிய குற்றச்சாட்டா இருக்குங்க. முறைகேடாக பயன்படுத்திய சங்கத்தோட பணத்தை இது வரைக்கும் சரியான விளக்கம் அளிக்கலன்னு விஷால் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாம் விஷால் என்ன சொல்றாருன்னா, நான் தனிப்பட்ட முறையில இந்த பணத்தை எதுக்குமே செலவழிக்கல, எல்லாருடைய உறுப்பினர்களையும் செயற்குழு தலைவர்கள் எல்லாரையும் கூட்டு அவங்கள நான் கலந்து ஆலோசனை பண்ணி தான் இந்த பணத்தை நான் யாருக்கு செலவழிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்ட பிறகுதான் இந்த பணத்தை நான் நிதிக்காக ஒதுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பணத்தை நாங்க யாருக்கு பயன்படுத்தினோம்னா நலிந்த தயாரிப்பாளர்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படுத்தணும். அதாவது ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, கல்வி, திருமணம், அதுக்கப்புறம் தீபாவளி பரிசு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த நிதியை நாங்க பயன்படுத்தணும்னு விஷால் தரப்புல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு நடிகர் விஷால். அது மட்டும் இல்லாம முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்கன்னு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சவால் விட்டுருக்காரு நடிகர் விஷால். என்னை யாராலும் தடுக்க முடியுமா? நான் என்னுடைய படங்களை கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு சவால் விட்டுருக்காரு. இதுக்கு இடையில விஷாலோட பொருளாளரா இருந்தார்தான் SR பிரபு. இவர் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த SR பிரபு யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்திகை வச்சு ஜப்பான் என்ற படத்தை எடுத்தாரு. கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேல இந்த படத்தை செலவழிச்சு எடுத்தாங்க. ஜப்பான் படம் எதிர்பார்த்த அளவு ஓடாததுனால ஏகப்பட்ட லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா OTTல 20 கோடிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அதுலயுமே அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு லாபம் வரல. SR பிரபுவோட உறவினர் தான் ஞானவேல் ராஜா. அவர் பாத்துட்டீங்கன்னா சூர்யாவோட வலது கை இடது கையா செயல்பட்டு இருக்காரு. சூர்யாவோட நெக்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா கங்குவா. இந்த படம் பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடி பட்ஜெட்ல இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா வர அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 300 கோடிக்கு மேல இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனால நாங்க கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேல லாபம் எதிர்பார்க்கிறோம் சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனா இந்த படத்துல வர ஒவ்வொரு காட்சிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ஒரு வித்தியாசமான கேரக்டரும் நடிகர் சூர்யா நடிச்சிருக்காரு. வர அக்டோபர் மாசம் தான் இவங்க எதிர்பார்த்த மாதிரி 800 கோடியை அச்சீவ் பண்ணுவாங்களான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஷாலுக்கு எந்த படமே கை கொடுக்கலங்க. எல்லா படமே ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு நேரத்துல ஏறுமுகமா இருந்த விஷாலுக்கு இப்ப எல்லாமே இறங்கு முகமாவே இருக்குங்க. யார்கிட்ட போனாலும் எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வராரு நடிகர் விஷால். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தோடையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு.